சாமானியர்களுக்கு வணக்கம். எங்க பார்த்தாலும் விஜய், 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 விஜய் தான். கிட்டத்தட்ட போலிங் நடந்த டேட்லேருந்து இன்று வரலியும் நேஷனல் மீடியா, யூடியூப், சோசியல் மீடியா எங்க போனாலும் விஜய். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்ல முடியும். திமுக விஜய் அதிமுக வாக்குகளை பிரிக்கிறார் என்ற எண்ணத்தில் திமுக வந்து உட்கார்ந்திருக்கு. அதேபோல அதிமுக விஜய் திமுக வாக்கை தான் பிரிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி எண்ணத்த உட்கார்ந்திருக்கு. இப்ப நம்மள்ட்ட வந்து தொகுதி பை தொகுதி வந்து ரிசல்ட் இருக்கு. நம்ம நடத்தின ஓன் சிஸ்டம், நம்ம நடத்தின ஓன் கருத்து கணிப்பு. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அதுல ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு நமக்கு. அதை வந்து நம்ம 29ஆம் தேதி நம்ம நிச்சயமா சொல்ல மாட்டோம். 30, 31, 1 இந்த 3 நாட்களுக்குள்ள ஒரு நாள்ல வந்து அந்த கருத்து கணிப்பு உங்களிடம் இருக்கும். ஏன்னா வந்து 29 நீங்க எல்லா கருத்து கணிப்பும் பார்த்திருப்பீங்க. அப்ப நான் என்னோட கருத்து கணிப்பு 29ஓ, 30ஆம் தேதியோ சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பார்க்கும்பொழுது, இது எப்படி டிஃபர் ஆகுது என்னன்றத நீங்க சொல்லலாம். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேனா, தப்பா பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. அது தேர்தல் அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் நேர்மையாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் விஜய் இஸ் கோயிங் டு டூ? நான் இத வந்து என்னுடைய நம்பர பார்த்துட்டு தான் சொல்றேன். எனக்கு வந்த நம்பரை பார்த்து விட்டு தான் இத நான் சொல்றேன். ஒரு தொகுதியில ஒரு வெற்றி வாய்ப்பை விஜய் தான் நிர்ணயிக்கிறாரா அப்படின்னு கேட்டா, ஆமாம். ஃபர்ஸ்ட் டிக் பாயிண்ட். 2வது டிக் பாயிண்ட். இப்போ ஒரு திராவிட கட்சி வாசஸ் ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வாசஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு டாலி வருது அப்படின்னா, 3வது பார்ட்டியான விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஒரு திராவிட கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அங்க வருது. சேம் அப்ளைஸ் டூ ஆப்போசிஷன் பார்ட்டி. டிஎம்கே வாசஸ் பிஜேபி வாசஸ் தாவேகான்னு வந்தா, தாவேகா ஸ்பிளிட் ஆற ஓட்டு ரொம்ப அதிகமாகும்போது அந்த இடத்துல வந்து டிஎம்கே ஜெயிக்குது. ஸோ 2 திராவிட கட்சிகளும் சட்டசபைக்குள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். அதாவது மொத்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்த்து 20 பேருக்குள்ள அடங்கிருவாங்க. 15லேருந்து 20 பேருக்குள்ள அடங்கிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் 2 கட்சியோட கூட்டணி கட்சிகள் சேர்த்து 15லிருந்து 20 பேருக்குள்ள அடங்கிருவாங்கன்றது என்னுடைய கணக்காக இந்த தேர்தலில் இருக்கிறது. பாஜக எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா, அதற்கான கருத்து கணிப்பு தனியாக நான் போடுவேன். 27 சீட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நான் தனியா ஒரு வீடியோ போடுவேன். அதுவும் நீங்க பார்ப்பீங்க. பட் ஆஃப்டர் 29க்கு அப்புறம் தான் அத நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இது ஒரு டேக் அவே. முதல் டேக் அவே விஜய் பிரிக்கிற ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றியை நிர்ணயிக்குமான்னு கேட்டா, ஆமாம். 2வது ஒரு கூட்டணி கட்சி, திராவிட கட்சி வெர்சஸ் கூட்டணி கட்சி அப்படின்னு ஒரு தேர்தல் வரும்பொழுது, அந்த இடத்தில் மோஸ்ட்டாக 90%க்கு மேல தொகுதி இல்ல. அந்த தொகுதி திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப ஆதரவாக செல்கிறது. இது 2மே மெயின் அப்சர்வேஷன்ஸ். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை சட்டசபைக்குள் மிகவும் கம்மியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் 2016 எலக்ஷனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2016 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நமது ரிசல்ட் செல்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது 3வது விஷயம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ விஜயோட வாக்கு சதவீதம் ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் எப்படி இருக்குமோ, அதை பொறுத்து ரிசல்ட் மாறும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ அதை வைத்து உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன பிரசன்டேஷன் குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஜயின் வாக்கு ஒரு பூத்துக்கு மினிமம் 100 ஓட்டாவது இருக்குங்க ஆவரேஜா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்க 200ன்றாங்க. இன்னொரு சில பேர் 250, 300 அப்படின்னு சொல்லி எல்லாரும் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாரி இந்த விஜயின் வாக்கு சதவீதம் 3ஆக பிரிக்கப்படுது. இப்போ முதல்ல வந்து இந்த நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். 8-12% பிரிச்சா அந்த சீட் வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேவாக செல்கிறது. இப்போ விஜய் ஒரு தொகுதியில 8லேருந்து 12%க்குள்ள வாங்குறார் அப்படின்னா, அந்த தொகுதி அட்வான்டேஜ் டிஎம்கேவாக செல்கிறது. 2வது இடத்துல இதே விஜய் 12லிருந்து 16% வாங்கினா, அந்த தொகுதி அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவா போகுது. 3வது லேயர் இதே விஜய் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை 16% மேல கொண்டு போனா, அகைன் அந்த தொகுதி திமுக வசம் செல்கிறது. 3 லேயர் நான் வச்சிருக்கேன். முதல் லேயர் வந்து என்னன்னா 8-12%. அகைன் அந்த சீட் வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே. 2வது லேயர் 12-16%. அந்த லேயரை வந்து நான் வந்து ஏடிஎம்கேக்கு தரேன். அப்புறம் 16லேருந்து 16+% அந்த லேயரை வந்து நான் வந்து டிஎம்கேக்கு தரேன். இப்போ விஜய் எப்படி கன்வெர்ட் பண்ண ஆரம்பிப்பார் நீங்க பார்க்குறீங்கன்னா, இந்த 16+ இருக்குல்ல, அவர் கிட்டத்தட்ட
ஒரு 30% கிட்ட வந்தா தான் அவருடைய கன்வர்ஷன் அங்க ஆரம்பிக்கும். அந்த மாரி தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ தொகுதிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 தொகுதிகள் தான் இருக்கு. ஒண்ணு மதுரவாயல், இன்னொரு தொகுதி வந்து பெரம்பூர். கிட்டத்தட்ட ஒரு 30% போறார். மத்த எல்லா இடத்துலயும் வந்து 25%க்குள்ள கன்ஸ்ட்ரெயின் ஆறார். இப்ப இந்த 25%க்குள்ள கன்ஸ்ட்ரெயின் ஆகும்போது நான் சொன்ன அந்த 3 தியரி ஒர்க் ஆகும். சரி சார், இந்த 8-12, 12-16, 16 அண்ட் 30+ அந்த 4த் ஸ்டேஜ். அந்த 4த் ஸ்டேஜ் 2 தொகுதி தான் இருக்கு. அத நான் என்னன்றத சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ள நான் ரொம்ப போல. இந்த 3 தொகுதிகளையும் எப்படி டிரைவ் பண்றீங்க? அதாவது திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சென்ற தேர்தல்ல எவ்வளோ? அப்படின்றத பார்க்கணும். சென்ற முறை திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் வந்து 45.38. அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் வந்து 39.71. ஒரு நான் அலையன்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு 14.9% எடுத்து வைக்கலாம். அந்த பெர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர், அமமுக, தேமுதிக எல்லாருமே. இப்ப அமமுகவும், தேமுதிகவும் சென்ற முறை சேர்ந்து போட்டியிட்ட ஒரு சமயத்துல, இந்த முறை என்ன ஆறாங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து 2 திராவிட கட்சிகளுக்குள்ள இணைஞ்சிடுறாங்க. தேமுதிக வந்து திமுக, அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஜயோட பேஸ் அந்த 12% சொல்றேன்ல. 12% 8-12% அப்படின்னு லாஜிக் வரும்ல. இந்த 8-12% என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் ஓட் பிளஸ் 2% மைனாரிட்டி ஓட் பிளஸ் 4% அதிமுகவோட வாக்குகள். ஸோ இத வரும்போது ஒரு கிட்டத்தட்ட 12% கிட்ட இது வருது. இந்த ஜோன் என்ன ஆகுதுன்னா, மைனாரிட்டி ஓட்டு, டிஎம்கேட்ட இருந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அதிமுக மத்த கட்சிகிட்ட இருந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே சேர்ந்து விஜய் கிட்ட கன்சாலிடேட் ஆகி, அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4% போகும்போது, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஓரளவுக்கு தப்பிச்சு அந்த சீட்ட கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ 2வது லெவலுக்கு வருவோம். 2வது லெவல் என்னது? இந்த 12-16% தான் ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் டிஎம்கே. இந்த அதிமுகவோட டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டு, 2% மைனாரிட்டி ஓட்ட மட்டும் பண்ணிட்டு, விஜய் அந்த 12% வச்சிருக்கிற இடத்துல, இப்போது 13%, 14%, 15%, 16% அப் டு 16% வரலையும் அந்த வாக்குகள் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆச்சு. அந்த வாக்குகள் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா, இந்த 4%ல கம்ப்ளீட் ராம்பேஜ் ஆன் டிஎம்கே ஓட். அதாவது விஜய் இஸ் டிஸ்ட்ரக்டிங் த டிஎம்கே ஓட்ஸ். இந்த 12-16%க்குள்ள விஜய் எந்தெந்த தொகுதியெல்லாம் வாங்குறாரோ, அந்தந்த தொகுதியில் விஜய் இஸ் டிஸ்டர்பிங் டிஎம்கே ஓட்ஸ் டு த கோர். அப்போ அதிமுக வாக்குகள் சிதறினதை விட திமுக வாக்குகள் சிதறினது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பொழுது இந்த 12-16% வந்து அதிமுகவோட ஸ்வீட் ஸ்பாட். அப்போ இந்த மாதிரி இடம் வரும்போது அதிமுகவோட சீட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு. இது தவிர வந்து யார் கேண்டிடேட் நிக்கிறா, ஆப்போசிட்ல நிக்கிறா அதெல்லாம் வரும். பட் இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் திஸ் செலக்ஷன். 8-12% குள்ள இருந்தா the seat advantage goes to DMK. 12-16% இருந்தா the seat advantage goes to ADMK. 16+ வந்தா the seat advantage again goes to DMK. இது ஒரு பேட்டர்ன். இப்போ 16% மேல வரும் அப்படின்னா, இதிலிருந்து 4 அதிமுக வாக்குகளுக்கு ஒரு திமுக வாக்கு பிரியுது. எஸ். ஏடிஎம்கே ஓட டேஞ்சர் ஜோன் இந்த 16% மேல மூவ் ஆக அதிகமாயிட்டே இருக்கு. அது நமக்கு வந்து ரிசல்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது. சில கருத்து கணிப்புகள்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே ரேம்பேஜா இருக்கு. ஏன்னா இங்கே வந்து 16% வரையும் ஏடிஎம்கே ஹோல்ட் பண்ணுது. அந்த 16% தாவேகா புஷ் பண்ணி தட்டி தூக்கி அடிச்சுட்டு வெளில போகும்போது அதிமுக தன்னோட வாக்குகளை சாறை சாறையாக இழக்கிறது. ஸோ இதுதான் நான் அனலைஸ் பண்ண இந்த எலெக்ஷனோட பேட்டர்ன். விஜய் வாங்கும் வாக்குகள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த கிங் யார் என்று, அடுத்த முதலமைச்சர் யார் என்று நிர்ணயிக்கும். ஆனால் விஜய் கிங் மேக்கராக மாறுவார் அப்படின்னு நான்லாம் வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஓட்டிங் விஜய்க்கு வரத்துக்கு காரணம் 2 திராவிட கட்சிகளோட லீடர்ஸும் மாஸ் லீடரா இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் சீமான் 4-6%க்குள் நிச்சயமாக வாங்குவார். ஸோ ஒரு ஹைலைட் ஆஃப் திஸ் டோட்டல் ப்ரோக்ராம் என்னன்னா,
விஜய் 8லிருந்து 12%க்குள்ள வாங்கினா, அது அட்வான்டேஜ் டிஎம்கே. 12லிருந்து 16% வாங்கினா, அந்த தொகுதி அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. 16% மேல விஜய் செல்கிறார் அப்படின்னா, அட்வான்டேஜ் டிஎம்கே. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச்.